வணக்கம். என் உயிரை செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். இரவு மணி 7:30. தாரா டைனிங் ஹாலுக்கு வர மணக்க மணக்க விதவிதமான சமையல் அத்தனையும் ஆவி பறக்க டைனிங் டேபிளில் அணிவகுத்திருந்தது. தன் கண்களை மூடி உணவின் வாசனையை நுகர்ந்தவாறே தாரா நாட்காலியில் அமர்ந்தாள். வாவ், செம்ம வாசனை! எத்தனை நாள் ஆச்சு வாய்க்கு ருசியாக நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு. டேபிளின் மேல் இருந்த பாத்திரங்களை ஒவ்வொன்றாக திறந்து பார்த்து எச்சிலை கூட்டி விழுங்கினாள். சூப்பர் பொன்னி, மாமா கிட்ட சொல்லி இந்த மாசத்துலேருந்து உங்கள் சம்பளத்தை அதிகப்படுத்த சொல்கிறேன். பேசியவள் டேபிளின் மேல் இருந்த தட்டை கவிழ்த்து வைத்து அதில் தன் விரல்களால் தாளம் போட்டபடியே மற்றவர்களுக்காக காத்திருந்தாள். அங்கு வந்த மலரிடம், மலர் நல்லா இருக்கியா, எந்த கிளாஸ் படிக்கிற என்று கேட்க, 10th படிக்கிறேன் சின்னம்மா என்றாள் மலர். சரி, நீ ஒன்று பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் சீக்கிரமாக வர சொல்லு என்று சொல்ல, சரிங்கம்மா என்று ஒவ்வொருவரின் அறைக்கும் சென்ற மலர் அனைவரையும் சாப்பிட வர சொல்ல ஒவ்வொருவராக வந்து டைனிங் டேபிளில் உட்கார்ந்தார்கள். என்ன, மாமாவை மட்டும் இன்னும் காணோம்? மலர், மாமா கிட்ட சொன்னியா என்று தாரா கேட்க, சொல்லிட்டேம்மா என்றாள் மலர். தாரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என் கூட கொஞ்சம் வா என்று யசோதா அழைக்க, அத்தை, பாட்டி பக்கத்தில் இருந்த அந்த பொண்ணு யாரு? தாரா கேட்க, பொன்னியும் மலரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஒரு நிமிஷம் என் கூட வா தாரா, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். யசோதா தாராவின் கையை பிடித்து இழுக்க, யசோதா, அவ இப்பதானே வந்திருக்கா, பசிக்குதுன்னு வேற சொல்றா, அவளை கொஞ்சம் சாப்பிட விடு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று சொன்ன மனோகர் தன் கண்களால் வேண்டாம் என்று யசோதாவிடம் சைகை செய்ய, சரி, நீ முதல்ல சாப்பிடு. யசோதா அவளுக்கு உணவை எடுத்து வைக்க போக, அத்தை இருங்க, மாமா வந்துடட்டும். தாரா மாடியில் இருந்த தேவாவின் அறையை பார்த்தபடியே சொல்ல, பொன்னி, தாரா சாப்பிடாம தேவாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு போய் சொல்லு, அவனை சீக்கிரமா வர சொல்லு. யசோதா அவசரப்படுத்த பொன்னி தேவாவின் அறைக்கு சென்றாள். அறையில் தன் லேப்டாப்பில் அலுவலக மெயில்களை பார்த்து கொண்டிருந்தான் தேவா. ரதி மணியுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அறைக்குள் நுழைந்த பொன்னி, தம்பி, உங்களை சாப்பிட வர சொன்னாங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்ல, ஓ, எல்லாரும் வந்தாச்சா? 2 minutes வந்துடுறேன். பாட்டி வந்துட்டாங்களா என்று கேட்க, பாட்டிக்கு இட்லி ரூமுக்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் தம்பி, மீதி எல்லாருமே வந்துட்டாங்க என்று சொன்ன பொன்னி ரதியின் பக்கம் திரும்பி, நீயும் வாமா சாப்பிட போலாம் என்று சொல்ல, இல்லக்கா, எனக்கு பசிக்கலை, எனக்கு வேண்டாம் என்றாள். தன் விழிகளை கணினியில் பதித்திருந்த தேவா ரதியின் பக்கம் திரும்பினான். வர வர நீ சரியா சாப்பிட்றதே இல்லை, என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற என்றவனை ஏறிட்டு பார்த்தவள், எனக்கு பசிக்கும்போது நான் சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் பூனைக்குட்டியுடன் தன் நேரத்தை செலவிட்டபடியே. சரி, பொன்னிய சாப்பாடு இங்கேயே எடுத்துட்டு வர சொல்கிறேன், சாப்பிடு சொல்லிவிட்டு அவன் கீழே சென்றுவிட அறை கதவின் பக்கம் வந்து நின்றவளுக்கு டைனிங் ஹால் தெரிய தாராவிற்கு பக்கத்தில் ஒரு புறம் மூர்த்தி, இன்னொரு புறம் தேவா, எல்லோரும் குடும்பமாக ஒன்றாக உட்கார்ந்து பேசி சிரித்து உணவருந்தி கொண்டிருக்க அவளுக்கு மட்டும் தனியாக இருப்பது போல ஒரு உணர்வு. ரதிக்கு தட்டில் உணவை எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்த பொன்னி, ரதி கீழே சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களை ஏக்கமாய் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து விட்டு, ஏம்மா, நீயும் தேவா தம்பியோடவே கீழே வந்து சாப்பிட்ருக்கலாமே, அங்கே எல்லாரும் இருக்காங்க உன்னை தவிர என்று சொல்ல, எனக்கு இப்போ பசிக்கலக்கா, நீங்கள் வச்சிடுங்க, நான் பசிக்கும்போது சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, மணிக்கு பால் எடுத்துகிட்டு வந்தீங்களா என கேட்டவளிடம், எடுத்துகிட்டு வந்திருக்கேம்மா, இது மணிக்கு என்று ஒரு கப் பாலை ரதியிடம் நீட்ட அதை வாங்கி கொண்டு, தேங்க்யூக்கா என்று அதை பூனைக்கு ஊற்றினாள். எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் தாராவை தன் அறைக்கு அழைத்து சென்ற யசோதா, தாரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று சொல்ல, சொல்லுங்க அத்தை, நீங்கள் டைனிங் ஹால்லையே ஏதோ பேசணும்னு சொன்னீங்க என்று கேட்க, தேவா பக்கத்தில் இருந்த அந்த பொண்ணு யாருன்னு கேட்டியே யசோதா மெதுவாக ஆரம்பிக்க, ஆமாம், யார் அவங்க என்று தாரா கேட்க, அவ தான் தேவாவோட பொண்டாட்டி என்றதும், வாட், மாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றாள் தாரா அதிர்ச்சியாக. ஆமாம் என்று நடந்த அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் தாராவிடம் கூறினாள் யசோதா. அவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரமே பிரிஞ்சிடுவாங்க தாரா, அதுக்கு பிறகு உனக்கும் தேவாக்கும் கல்யாணம். யசோதா தன்னுடைய பிளானை சொல்ல,
ஆனா அத்தை, மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்குமா? தாரா யோசனையாய் கேட்க, நீ என்னடி இப்படி கேட்குற என்றாள் யசோதா. இல்லை அத்தை, நான் யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்பா மாமா கிட்ட பேசினாரு. தாராவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவள் படிக்க போகட்டும்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு மாமா என் மனசில் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. அதோட தாராவுக்கு அம்மாவோட முக சாயல், தாரா முகத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அம்மா ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டாரு என்று தயங்கியபடியே அவள் சொல்ல, அவன் அப்படியா சொன்னா என்ற யசோதா, அவன் அப்படி தாண்டி சொல்லுவான், அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? தேவாவை விட நல்ல மாப்பிள்ளை எங்கே தேடினாலும் உனக்கு கிடைக்க மாட்டான். அவனை உன் கழுத்தில் தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல என்று யசோதா கேட்க, போங்க அத்தை, தேவா மாமாவை யாருக்கு தான் பிடிக்காது? அவள் முகத்தில் வெட்கம் மெலிதாய் எட்டி பார்க்க, அப்படி சொல்லு என் செல்லம். மருமகளை உச்சி முகர்ந்து முத்தமிட்டாள் யசோதா. சாப்பிட்டு முடித்திருந்த தேவா அறைக்கு வந்தான். பொன்னி ரதிக்காக எடுத்து வந்த உணவு அப்படியே இருந்தது. கடிகாரத்தில் மணியை பார்த்தான். ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க என்று அவளிடம் கேட்க, நான் தான் சொன்னனே எனக்கு பசிக்கும்போது சாப்பிட்றேன்னு என்றாள் அலட்சியமாக. அவள் சொன்னதில் கடுப்பானவன், வாட்ஸ் ராங் வித் யூ? ஏன் இப்படி நடந்துக்கிற? அவன் முகத்தில் கோபம் லேசாக எட்டி பார்க்க, ஆமாம், நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? எனக்கு என்ன ஆச்சு? நீங்கள் யார் கூட பேசினா எனக்கு என்ன? யார் கூட சிரிச்சா எனக்கு என்ன? நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு என்ன? அவள் உதடுகள் முணுமுணுக்க, வாட் வாட் என்ன சொன்ன? எதுவாக இருந்தாலும் சத்தமாக பேசு. அவள் என்ன பேசுகிறாள் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்க, எனக்கு பசிக்குது, சாப்பிட போறேன்னு சொன்னேன். பேச்சை மாற்றினாள் ரதி. எப்படி 2 நிமிஷம் முன்னாடி உனக்கு பசிக்கல, இப்போ பசிக்குதா? தேவா நகர முயன்றவளின் கையை பிடித்து, என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு போ. அவளை நிறுத்தி கேட்க, நான் இப்போ சாப்பிடட்டுமா வேண்டாமா என்று கேட்டவளை முறைத்தவன், போய் சாப்பிடு என்று அவள் கையை விடுவிக்க சோஃபாவில் உட்கார்ந்து உணவை சாப்பிட துவங்கினாள். தேவா தன் போனை பார்த்து கொண்டிருக்க, மாமா நான் உள்ள வரலாமா? அவன் பதிலுக்கு காத்திராமல் கேள்வியை கேட்டுவிட்டு அவளாகவே உள்ளே நுழைந்தாள் தாரா. வா தாரா, அவன் புன்னகையுடன் அவளை வரவேற்றான். தேவாவை பார்த்து புன்னகைத்து விட்டு அவள் கேள்வியாய் ரதியை பார்க்க, தாரா, ஷீஸ் மை வைஃப் ரதி தேவி என்று அவன் சொல்ல, ஹாய் என்ற தாராவின் குரலில் சுரத்தே இல்லை. ரதிக்கும் அப்படித்தான். அவளும் பதிலுக்கு உணர்ச்சியே இல்லாமல் பேசினாள். மாமா, ஃபோட்டோஸ் பார்க்குறீங்களா? அவள் தேவாவின் பக்கத்தில் உட்கார்ந்து தன் மொபைல் ஃபோனில் இருந்த ஃபோட்டோக்களை ஒவ்வொன்றாக காட்ட, அதில் இருக்கும் இடங்களையும் உடன் இருக்கும் நண்பர்களையும் பார்த்து இருவரும் பேசிக்கொண்டார்கள். ரதி தலையை குனிந்தவாறே சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் பேசுவதும் சிரிப்பதும் அவளுக்கு நன்றாகவே கேட்டது. சாப்பிட்டு முடித்ததும் தட்டை எடுத்துச் செல்லும் சாக்கில் சமையலறைக்கு சென்றுவிட்டு ரதி மீண்டும் அறைக்கு வந்தபோது தாரா அறையில் இருந்து கிளம்பியிருந்தாள். ரதி சோஃபாவில் தன் தலையணையை சரிப்படுத்தி கொண்டிருக்க, இனிமே நீ அந்த சோஃபாவில் படுக்க வேண்டாம், பெட்லேயே படு என்று தேவா சொல்ல, குனிந்து தலையணையை சரிப்படுத்தி கொண்டிருந்தவள், வேண்டாம் நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என்றாள். இத்தனை நாள் அங்கே படுத்து சரியாக தூங்கியிருக்க மாட்டேன், அதான் சொல்கிறேன் இங்கே வந்து படு என்றான். எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறான் என்று அதிர்ச்சி அவளுக்கு. எனக்கு இங்கேயே கம்ஃபர்டபுள் தான், பரவாயில்ல என்றாள். நான் உன்னோட இஷ்டம் என்னன்னு கேட்கவே இல்லை. நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அது கண்டிப்பாக நடக்கணும். ஒழுங்கா வந்து இங்கே படு என்றவனை அவள் இன்னும் அதிர்ச்சியாக பார்த்து நிற்க, எழுந்து வந்தவன் அவளுடைய போர்வை மற்றும் தலையணையை எடுத்து வந்து பெட்டில் வைத்தான். அவன் தலையணை போர்வையை கட்டிலின் இன்னொரு புறம் ஓரமாக வைத்து கொண்டான். பார்த்தது போதும், வந்து படு என்று அவன் சொல்ல, இவர் என்ன பண்றாரு, புரிஞ்சுதான் பண்றாரா என்று யோசித்து நின்றவளிடம், நீயே வந்து படுக்கிறியா இல்லை போர்வ தலகாணியை தூக்கிட்டு வந்து போட்ட மாதிரி உன்னையும் தூக்கிட்டு வந்து போடணுமா? அவன் வார்த்தைகள் அழுத்தமாய் வந்து விழ அவனை முறைத்து பார்த்து கொண்டே மெத்தையில் ஓரமாக படுத்து போர்வையை தலை முதல் கால் வரை இழுத்து போர்த்தி கொண்டாள். அவள் கோலத்தை பார்த்து தேவா இதழ் வளைத்து சிரித்தான். செல்லம்மா, என்கிட்ட இருந்து நீ எங்கேயுமே போக முடியாது. இந்த ஜென்மத்தில் எனக்கு நீதான், உனக்கு நான் தான் மனதில் நினைத்து கொண்டே படுக்கையில் சாய்ந்தான். அதிகாலை தேவா கண் விழிக்க பக்கத்தில் தூங்கி கொண்டிருந்த ரதி இல்லை. இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டாளா?
அறை முழுவதும் அவன் கண்களை சுழல விட அவளோ எப்போதும் படுக்கும் இடத்தில் சோஃபாவில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். கன்னத்தில் கை வைத்து அவளை ரசித்து பார்த்தவன், நான் உன்னை நெருங்கி நெருங்கி வரேன், நீ என்னை விட்டு தூரமா தள்ளி தள்ளி போற, பார்க்கலாம் எவ்வளவு தூரம் நீயும் போறேன்னு சொல்லி கொண்டு எழுந்தவன் தன் போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்து விட்டான். உடை மாற்றி உடற்பயிற்சி கூடத்திற்கு கிளம்பினான். காலை எப்போதும் போல ரதி பொன்னியுடன் சமையல் அறையில் இருக்க தாராவுக்கு பிடித்த காலை உணவுகள் தயாராகி கொண்டிருந்தது. உனக்கு என்னம்மா வேணும்? பொன்னி அன்பாய் கேட்க, அக்கா இன்னைக்கு இத்தனை ஸ்பெஷல் வெரைட்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட எனக்கு வேண்டியதையும் செய்ய போறீங்களா? ஏற்கனவே உங்களுக்கு இன்னைக்கு இத்தனை வேலை. அடுப்பில் இருந்த சாம்பாரை கிளறி கொண்டே ரதி பேச, அதுதானம்மா என்னோட வேலையே, சொல்லு உனக்கு என்ன வேணும்? பொன்னி அன்பாய் கேட்க, அக்கா நீங்கள் செய்கிற எல்லாமே எனக்கு பிடிக்கும், எனக்குன்னு தனியாக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், ரதி சிரித்தபடியே சொல்ல, தேவா தம்பிக்கு ஏத்த தங்கம் நீ என்று ரதியின் கன்னத்தை வருடிய பொன்னி கூடையில் இருந்த கேரட்டை எடுத்து வைத்தாள். தாராக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு கேரட்டை துருவ ஆரம்பிக்க, அக்கா என்கிட்ட கொடுங்க நான் செய்கிறேன் என்று ரதி அதை வாங்கி கொண்டாள். அதே நேரம் சமையல் அறைக்குள் நுழைந்த தாரா, பொன்னி நல்லா இருக்கீங்களா? நேற்று நான் ரொம்ப டயர்டாக இருந்ததால் உங்கள் கூட சரியாக பேச முடியாமல் போச்சு என்று சொல்ல, பரவாயில்லம்மா, லீவ் முடிகிற வரைக்கும் நீ இங்கே தானே இருக்க போகிறோம், நம்ம தினமும் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் பொன்னி சொல்ல, அவள் அருகில் நின்றிருந்த ரதியை பார்த்த தாரா ஹாய் என்று சொல்ல, பதிலுக்கு ரதியும் ஹாய் என்று சொல்லிவிட்டு குனிந்து கேரட்டை துருவுவதில் தன் கவனத்தை செலுத்தினாள். தாரா சமையல் பாத்திரம் ஒவ்வொன்றையும் திறந்து பார்த்துவிட்டு, ஐ எனக்கு பிடிச்ச இடியாப்பம், தேவா மாமாக்கு பிடிச்ச வெங்காய பணியாரம், இதென்ன கேரட் அல்வா செய்ய போறீங்களா? அது எனக்கும் பிடிக்கும் மாமாக்கும் பிடிக்கும். பொன்னி எனக்கு இப்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் போய் குளிச்சுட்டு சீக்கிரமா வரேன் என்று ரதியிடமும் தலையசைத்து விட்டு அவள் சென்று விட, போகும் அவளையே பார்த்த ரதி அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கா. மாமா மாமான்னு எத்தனை வாட்டி தான் சொல்லுவா, அதுவும் ஏன் முன்னாடியே. நேற்று என்னை ஒய்ஃப்னு இவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரில்ல, அதான் வேணும்னே என்னை வெறுப்பேத்துறா. அவள் கோபம் அவள் கேரட் துருவும் வேகத்திலேயே தெரிந்தது. ரதிமா போதும், கேரட் ரொம்ப சின்னதாயிடுச்சு, அதை வச்சுட்டு வேற எடுத்துக்கோ, கை கட்டாயிடும் பொன்னி சத்தமாக சொல்லவும் அப்போதுதான் கவனித்தாள் தன் கையில் இருந்த அந்த சிறிய பீஸ் கேரட்டை வாயில் போட்டுக்கொண்டு இன்னொன்றை எடுத்து துருவ ஆரம்பித்தாள். காலை அலுவலகம் கிளம்பி இருந்த தேவா, டிஃபன் சாப்பிட போலாமா என்று ரதியை அழைக்க, அதற்காகவே காத்திருந்தவள் போல போலாம் என்று அவனுடன் கிளம்பி விட்டாள். நைட்டு பசிக்கலன்னு சொன்ன, இப்போ கூப்பிட்ட உடனே கிளம்பிட்ட, பயங்கர பசியோ அவன் கிண்டல் செய்ய, ஏன் நைட் பசிக்கலனா இப்போ பசிக்க கூடாதா அவள் திருப்பி கேட்க, அவளை பார்த்து தன் புருவத்தை உயர்த்தியவன் கீழே இறங்க அவளும் அவனுடன் சென்றாள். ரதிக்கு உண்மையாகவே பசிக்கவில்லை என்றாலும் தேவா சாப்பிடும்போது அவன் பக்கத்தில் தாரா உட்காருவாள், அவனுடன் பேசி சிரிப்பாள். இதையெல்லாம் யோசித்தவள் தேவா பக்கத்தில் தான் உட்கார வேண்டும் என்ற பொறாமை சிறிதாக எட்டி பார்க்க அவன் அழைத்ததும் உடனே சென்று விட்டாள். தேவாவிற்கு அருகிலேயே உட்கார்ந்தும் விட்டாள். ரதி கீழே வரமாட்டாள் என்று நினைத்த யசோதாவிற்கு பெரும் ஏமாற்றம். ரதியை முறைத்தபடியே வந்து அமர்ந்தாள். தன் தந்தையின் பக்கத்தில் உட்கார போன தாராவை கண்ணை காட்டி தேவாவின் இன்னொரு பக்கம் அமரச் செய்தாள் யசோதா. பொன்னி அனைவருக்கும் உணவை பரிமாற ரதியை தவிர எல்லோரும் பேசி சிரித்து சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருக்க, இந்தாம்மா இன்னொரு தோசை வச்சுக்கோ. பொன்னி ரதிக்கு இன்னொரு தோசை வைக்க போக, அக்கா எனக்கு போதும் என்று அவள் சொல்ல, என்ன போதும்? நேற்று நைட்டும் நீ சரியா சாப்பிடல. ஹாட் பாக்ஸில் இருந்த தோசையை எடுத்து அவள் தட்டில் வைத்தான் தேவா. அவனே சாம்பாரையும் ஊற்றினான். பொன்னி யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு பரிமாற மாட்டியா? தேவா நீ சாப்பிடு, அதெல்லாம் பொன்னி பார்த்துக்குவா என்று சொன்ன யசோதா தன் கோபத்தை பொன்னியிடம் காட்ட, தம்பி நீங்க சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன் என்று பொன்னி சட்னியை எடுக்க போக, பொன்னி இருங்க, நீங்க கேட்டா அவ வேண்டான்னு தான் சொல்லுவா. ரதியை பார்த்து கொண்டே அவன் அவளுக்கு சட்னியை எடுத்து போட ரதியின் மனதிற்குள் சின்னதாய் ஒரு சந்தோஷம். தாரா பாவமாய் யசோதாவை பார்க்க, விடு பார்த்துக்கலாம் என்ற அர்த்தத்தில் தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்து தாராவிற்கு சமாதானம் கூறினாள் யசோதா. மாமா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கு. தாரா அவன் தட்டில் கேரட் அல்வாவை வைக்க, ஸ்வீட்டா சரி கொஞ்சமாக வை என்றவன் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு விட்டு, வாவ் சூப்பர் பொன்னி,
அல்வா நல்லா இருக்கு என்றான். தம்பி, நீங்கள் ரதியை தான் பாராட்டணும். ஏன்னா கேரட் அல்வா இன்னைக்கு ரதி செஞ்சது தான் என்று பொன்னி சொல்ல, ஓ என்று ஆச்சரியமாக ரதியை பார்த்தவன், அக்கா சாப்பிட்டு பாருங்க, பாட்டி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, பொன்னி அக்காக்கும் பாட்டிக்கும் வைங்க என்று சொல்ல பொன்னி அவர்களுக்கும் இனிப்பை பரிமாறினாள். பொன்னி அப்படியே எனக்கும் இன்னும் கொஞ்சம் வைங்க என்று அவன் சொல்ல அவனை வலுக்கட்டாயமாக சாப்பிட சொன்ன தாரா இப்போது ரதி செய்தது என்று தெரிந்ததும், மாமா அல்வா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு, சர்க்கரை அதிகம் என்று சொல்ல, பரவாயில்ல தாரா, நாளைக்கு இன்னும் 10 நிமிஷம் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். கேரட் அல்வாவை தேவா ரசித்து ருசித்து சாப்பிட்டான். பாராட்டி கொண்டே இருந்தான். உனக்கு சமைக்க தெரியுமா, சொல்லவே இல்லை என்று அவன் கேட்க, தெரியும் என்று தலையசைத்தாள் ரதி. அவன் பாராட்டி கொண்டே சாப்பிட்டான். பாட்டியும் அபியும் அவனுடன் சேர்ந்து பாராட்டினார்கள். தேங்க்ஸ் என்றாள் ரதி அமைதியாக. அன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். எப்போதும் போல அன்று மாலை ரதி பாட்டியுடன் சேர்ந்து மல்லிகை பூக்களை பறித்து கொண்டிருக்க அவர்களிடம் வந்த தாரா, பாட்டி எனக்கும் பூ வேணும், மாமா வந்ததும் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலான்னு அத்தை சொல்லி இருக்காங்க என்று சொல்ல அவள் சொல்வதை காதில் வாங்கி கொண்டே ரதி பூக்களை பறித்து கொண்டிருந்தாள். சரிம்மா, பூ பறிச்சுட்டு கட்டி கொடுக்குறேன், வச்சுக்குவியா என்று பாட்டி சொல்ல, தேங்க்ஸ் பாட்டி, நான் போய் ரெடி ஆகிறேன் என்று தாரா சென்றுவிட பூவை கட்டி முடித்த பாட்டி அதை 3 பாகமாக்கி, இந்தம்மா தாராக்கும் அபிக்கும் கொடுத்துடு, இது உனக்கு என்று ரதிக்கு கொடுக்க பூவை எடுத்துக்கொண்டு தாராவின் அறைக்கு சென்றாள் ரதி. அங்கு அழகான பட்டு புடவை, சேலை, நகை என்று பார்க்கவே புதிதாக தெரிந்தாள் தாரா. இத்தனை நாள் டிஷர்ட் பேண்ட் என்று மாடல் உடையில் இருந்தவள் இன்று பட்டு சேலையில் ஜொலித்தாள். ரதியோ தாராவை பார்வையால் ஆராய்ந்தாள். பின் தான் அணிந்திருந்த சாதாரண சுடிதாரை பார்த்து கொண்டாள். பூவை கொடுத்துவிட்டு உடனே அறைக்கு சென்றவள் கண்ணாடியின் முன் நின்றாள். தாராவை பார்த்துவிட்டு வந்திருந்த அவளுக்கு தான் மிகவும் சாதாரணமாக இருப்பது போல தோன்றவள், ச்ச, என்னை பார்த்தா எனக்கே போர் அடிக்குது என்று கபோர்டை திறந்து பார்க்க அதில் தேவா வாங்கி கொடுத்த பட்டு புடவைகள் அத்தனையும் அப்படியே தூங்கி கொண்டிருக்க புடவைகளை வருடி பார்த்தாள். ஒவ்வொன்றாக எடுத்து மேலே வைத்து பார்த்தாள். அதில் ஒன்றை எடுத்து உடுத்தி கொள்ள ஆசை வரவே அழகான பச்சையும் சிவப்பும் கலந்த வண்ணத்தில் இருந்த பட்டு புடவை ஒன்றை எடுத்து உடுத்தி கொண்டாள். முகத்திற்கு லேசான மேக்கப் செய்து கொண்டாள். கழுத்திலும் காதிலும் நகைகள் இல்லாமல் போகவே தன்னிடம் இருந்த நகை பெட்டியை திறந்து ஜிமிக்கியையும் செயினையும் எடுத்து காதில் ஜிமிக்கியை அணிந்து கொண்டு கழுத்தில் செயினை போட முனைய பின்னால் இருந்து அதன் ஹூக்கை சரியாக போட முடியாமல் அவள் முயன்று தோற்று கொண்டிருக்க சரியாக தேவா அறைக்குள் நுழைந்தான். ரதியை அத்தனை அழகாக பார்த்ததும் அப்படியே ஸ்தம்பித்து போய் அறை வாயிலிலேயே நின்று விட்டான். இதற்கு முன் எத்தனையோ முறை இருவரும் வெளியில் சென்றிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் மிகவும் சாதாரணமாகத்தான் வந்திருக்கிறாள். இன்று என்னவோ அவள் மிகவும் அழகாக தோன்ற அலுவலகத்திலிருந்து களைப்பாக வந்தவனுக்கு அவளை பார்த்ததும் மனம் புத்துணர்ச்சி அடைந்தது. எங்க கிளம்பிட்டு இருக்கா, என்கிட்ட எதுவுமே சொல்லலையே என்று யோசனையோடு அவள் அருகில் வந்தவன் அவள் முகத்தை பார்க்க அவளோ செயினை போட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். தன் லேப்டாப் பேக்கை டேபிளின் மேல் வைத்துவிட்டு அவள் பின்னால் வந்து அமைதியாக நின்றான் தேவா. ரதி அவளுக்கு முன்னால் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியின் வழியாக பின்னால் நின்றிருந்த அவனை பார்த்தாள். இரு, நான் ஹெல்ப் பண்றேன். சட்டென்று அவள் கூந்தலை ஒரு புறமாய் ஒதுக்கியவன் அவள் செயின் ஹூக்கை போட முயல அவன் விரல்கள் அவள் கழுத்தில் பட்டு அந்த ஸ்பரிசத்தில் அவள் உடல் சிலிர்த்தது. ரதி கண்ணாடியின் வழியாக அவனை பார்க்க அவனும் அவளை பார்த்தவாறே செயின் ஹூக்கை போட்டு கொண்டிருந்தான். அவன் சூடான மூச்சு காற்று அவள் பிடரியில் பட ரதி தன் கண்களை மூடி நின்றுவிட ஹூக்கை போட்டு முடித்து பின் மெதுவாக அவளை நெருங்கி நின்றவன் அவள் கூந்தலில் முகம் புதைக்க கண்களை திறந்து பார்த்த ரதி தன் வெளிகள் விரிய அவனை பார்க்க அவன் கண்கள் மூடி அவள் கூந்தலில் முகம் புதைத்திருக்க அதற்கு மேல் நிற்க முடியவில்லை அவளால். தேங்க்ஸ் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அவனிடமிருந்து அவள் விலகிய போதுதான் என்ன செய்கிறோம் என்பதே தேவாவிற்கு புரிந்தது. சிறிய புன்னகையுடன் தன் தலையில் அடித்து கொண்டான். ஓரடி நகர்ந்து நின்று கொண்டான். தொண்டையை செருமியவன், செயின் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ என்று சொல்ல அவனிடம் தலையசைத்து விட்டு அவள் தன் செயினையும் உடையையும் சரி செய்து கொண்டிருக்க, எங்கேயாவது வெளியில போறியா? அவன் அவளை மேலிருந்து கீழாக ரசித்தவாறே கேட்க,
சரியாக உள்ளே நுழைந்த அபி, தேவா கோயிலுக்கு போகணுமா? காலையில் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு சித்தி சொன்னாங்க. சீக்கிரமா ரெடி ஆகு, எல்லாரும் போயிட்டு வந்துடலாம் சித்தி சொல்ல சொன்னாங்க என்று அபிராமி சொல்லிவிட்டு செல்ல, ரதியும் கோயிலுக்கு தான் கிளம்பி கொண்டிருக்கிறாள் என்று நினைத்த தேவா, 5 minutes குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு குளியல் அறைக்கு சென்றான்.